தலைவரே, ராத்திரி எது மீட்டிங்கு? சொல்லுதேம்மா சொல்லுதேன். என்ன பாதி ஆட்கள் தான் வந்திருக்கீங்க, மித்த ஆட்கள் எல்லாம் எங்க? எல்லாரையும் தானே வர சொன்னேன். தலைவரே, இன்னைக்கு பூரா எல்லாரும் ஒன்றரை ஆட்டம் போட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. அதனால வந்த உடனே தூங்கிட்டாங்க. அப்படியாம்மா, சரி பரவாயில்ல விடுங்க, தூங்குனா தூங்கட்டும். அதான் எல்லா குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்திருப்பீங்கல்ல, உங்ககிட்டயே சொல்லியிருந்தேன். தலைவரே, துபாய் குடும்பத்துல இருந்து யாரும் வரல, எல்லாரும் தூங்கிட்டாங்க. சிலப்பாவும் தூங்கிட்டா, மீனுக்குட்டியும் வரல. இம்மா வரலன்னா பரவாயில்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க யாராவது போய் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிருங்க. இவர் வேற சொல்றேன்னு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. என்னத்த சொல்ல போறாருன்னு தெரியலையே. தூங்குற நேரத்துல எதுக்கு இங்க வந்து இவன் உட்கார வச்சிருக்கான்? காலையில பேச வேண்டியது தானே. நானே அரை தூக்கத்துல கிடக்கேன். ராத்திரி நேரத்துல கூப்பிட்டது தப்பு தான். சரி இப்பவுமே சொல்லிட்டா நீங்க நாளைக்கு தயாராயிருவீங்கல்ல, அதனாலதான் கூப்பிட்டேன். எதுக்குப்பா தயாராகணும்? தலைவர் தம்பி சொல்லுப்பா, நாளைக்கு யார் கூடயும் சண்டை போடணுமா? எங்கேயும் போய் சண்டை இழுத்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. நம்ம பெங்களூருக்கு வந்து இன்னைக்கோட 4 நாள் முடிஞ்சிட்டு. அதுக்குள்ளேயே 4 நாள் முடிஞ்சிட்டு, நேரம் போனதே தெரியலையே. ஆமாம்மா, இன்னைக்கோட 4 நாள் முடிஞ்சிட்டு. நாளைக்கு 5வது நாள். நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஊருக்கு கிளம்பணும்ல, அதுக்கு தான் ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டேன். என்னம்மா மாலா, எதுவும் அவசரமா பாத்ரூமுக்கு எதுவும் போகணுமா? எதுக்கு அவசரமா இருந்துச்சு நிக்க? ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. தலைவரே, நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை தலைவரே. துரோகம் பண்ணாதீங்க தலைவரே, துரோகம் பண்ணாதீங்க. பெங்களூர்ல சுத்தி பார்க்கவே இல்லை, 4 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஊருக்கு கூட்டு போறேன்னு சொல்றீங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, சத்தியமா பண்ணாதீங்க தலைவரே. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ள கூட்டிட்டு போயிடாதீங்க, நான் வரவே மாட்டேன். ஏம்மா, ஏற்கனவே ஊர்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னது தானம்மா 5 நாள் டூருன்னு. நாளைக்கோட 5 நாள் முடியுதுமா. நாளைக்கு காலையில் எல்லாரையும் ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன். போன தடவை போனோம்ல, கடைசி நாள் ஷாப்பிங்கு, அதே மாதிரி கூட்டிட்டு போறேன். போயிட்டு வந்துட்டு ராத்திரி இல்லைன்னா சாயந்தரம் வருவோம். வந்த உடனே எல்லாம் சாப்பிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். தலைவரே, இப்படியெல்லாம் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது தலைவரே. உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கோம், எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க. இவ்வளோ கொடூரமான தலைவரா நீங்கள்? ஒரு அரக்க மாதிரி நடந்துக்கிறீங்க. எங்களை போட்ட ஹவுஸுக்கெல்லாம் இன்னும் கூட்டிகிட்டே போல, அதுக்குள்ளே ஊருக்கு போகணுன்னு சொன்னால் எப்படி? ஏம்மா, என்னம்மா இப்படி அரக்கேன் கொடூரமா அது இதுன்னு சொல்கிறீங்க? நான் என்னம்மா செஞ்சேன்? உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது ஒரு தப்பாம்மா. போட் ஹவுஸு கேரளாவில் தான் இருக்குமா, பெங்களூரில் போட் ஹவுஸு கிடையாது. தலைவரே, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. போட் ஹவுஸுக்கு போய் தான் ஆகணும். எங்கயாவது இருக்கும், தேடி கண்டுபிடிங்க. ஏம்மா என்னை எப்படி சேரப்படுத்துறீங்க? சொன்ன கேளுங்கம்மா. நாளைக்கு ராத்திரி கிளம்பணும். எல்லாரும் பேக்குகளை எடுத்து வச்சுட்டு தயாரா இருங்க. எப்பா தலைவர் தம்பி, பிள்ளைங்க தான் ஆசைப்படுதுல்ல, கூட்டிட்டு போக வேண்டியது தானே. என் பியூட்டி வேற கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்குது. அது இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாதப்பா, கூட்டிட்டு போ. எங்கேயாவது இருக்கும், விசாரிச்சு பாரு. ஏம்மா மாலா, நீ என்ன கண்ணில் ஜூஸ் புழிஞ்சிக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு? தலைவரே, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தலைவரே. நீங்க மட்டும் போட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோங்களேன், நான் உண்ணாவிரதம் இருப்பேன் தலைவரே. சாப்பிடவே மாட்டேன். அதுவும் இல்லாம உங்க வீட்டுல வந்து இருந்துக்கிடுவேன். உங்க ரூம்ல தான் இருப்பேன். சரியா? நான் தான் உங்க பிள்ளை. நீங்க தான் என்னை தத்தெடுத்து வளர்க்கணும். சோறு போட்டு துணிமணிலாம் எடுத்து கொடுத்து நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்து உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சு நீங்க தான் என்னை பத்திரமா பாத்துக்கிடணும். என்னது, சொத்தெல்லாம் எழுதி தரணுமா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அழுது தொலைக்காத, உட்காரு, கூட்டிட்டு போய் தொலைக்கேன். ஏ தலைவர், எங்க புது தலைவர், எங்க புது அப்பா, எனக்கு கிடைச்ச அப்பா, நல்ல தலைவர், தானே தலைவர், சிறந்த தலைவர், இவரே உலகின் மிகச்சிறந்த தலைவர், வாழ்க வாழ்க. சரி, ஒரு வழியை எல்லாரும் சேர்ந்து என்னைய சம்மதிக்க வச்சுட்டீங்க. கூட்டு போறது சரிதான். போட் ஹவுஸுக்கு ரொம்ப செலவாகும். ஊருக்கு போன உடனே எல்லாரும் சேர்ந்து துட்டெல்லாம் பிரிச்சு எனக்கு கொடுத்துடணும். ஊர்ல எல்லாம் போய் ஏமாத்தக்கூடாது, சரியா? நான்லாம் கை காசு போட்டெல்லாம் செலவழிக்க முடியாது. நீங்க தான் ஆசைப்பட்டு கேட்டிருக்கீங்க, அதனால நீங்க தான் துட்டெல்லாம் கொடுக்கணும். ஏன் அவன் ஆரஞ்சு மண்டியை இவர்கிட்ட தானே வேலை பார்க்கான், அதனால எங்களுக்கெல்லாம் துட்டெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எப்பவுமே இலவசம் தான். செல்ல தையக்கா, மற்றவங்கெல்லாம் துட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீங்க கொடுக்க வேண்டான்னு உங்க மவன் சம்பளத்துல இருந்து நான் கழிச்சுக்கிடுதேன். அட பேதியில போவான். ஏன் அவன் காலம்பூரம் உன்ட்ட தானே வேலை செய்தான், அவனுக்கு சும்மா கூட்டிட்டு போனா என்ன? ஆமாக்கா, கணக்குனா கணக்கு தான். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். உங்க மவனுக்கு மட்டும் தனி சட்டம்லாம் கிடையாது. சரி, அப்ப நம்ம நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து போட் ஹவுஸுக்கு போறோம். நாளைக்கு பொழுது போட்டல தானா? சரிம்மா, அப்போ எல்லாரும் காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் தயாராகிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல நேரம் கிடைக்கும்.
போட்டில் போய் தங்கணும்ல, ஒரு நாள் பூரா இருக்கணும். நான் போட்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். நம்மளுக்கு எல்லாம் புக் பண்ணிடுதேன். காலையில் எல்லாரும் சீக்கிரம் கிளம்பிருங்கன்னு. சரி, அதான் கூட்டம் முடிஞ்சிட்டுல, எல்லாரும் போய் படுங்க போங்க. சீக்கிரம் தூங்குற வழியை பாருங்க. என்னது, ரூம்ல போய் படுக்கணுமா? ஐயையே, நாங்களாம் போய் படுக்க மாட்டோம். நாளைக்கு போட் ஹவுஸ்க்கு போறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாங்க அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போட போறோம். நீங்க எல்லாரும் எப்படியோ போங்கட்டி, நாங்க போய் தூங்க போறோம். ஏங்க வாங்க நம்ம போவோம். சரிம்மா, நானும் போய் தூங்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக காலையில் ரெடி ஆகணும். கொஞ்சம் சட்டு புட்டுன்னு போய் படுங்கம்மா. ரொம்ப நேரம் ஆடிட்டு கிடக்காதீங்க. லட்சுமி அக்கா, இளிச்சக்கா, வாங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். சரி டி, வா ஆடுவோம். சம்மந்தியம்மா, இவளுகெல்லாம் கடந்து ஆடிட்டு கிடப்பாளுங்க. நம்ம போய் ரூம்ல போய் தூங்குவோமா? சரி சம்மந்தி, முட்டிலாம் வலிக்கி, வாங்க நம்ம போய் படுப்போம். எல்லாரும் ரெடியா? ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே ரெடி தான். அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கையாலே. இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு காலாலே. வேர் இஸ் த பார்ட்டி? எங்க வீட்ல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி? நடு ரோட்ல பார்ட்டி. அடியே குந்தாணி, பாட்டி பாட்டின்னு என்னைய தானே சொல்லுத? இரு, உன் குடுமையை நறுக்கிருதே. ஆளையும் மண்டையும் பாரு. ஆண்டி, இது ஒரு பாட்டு. சரி சரி, சண்டையை விடுங்க, பாட்டை மாத்துங்க. மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே? குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு. என் மச்சான பாத்தீங்களா, என் மச்சான பாத்தீங்களா? அச்சோ அச்சோ அச்சச்சோ, அச்சோ அச்சோ அச்சச்சோ, என் மாமனாரு தப்பிச்சு ஓடி போயிட்டாரே. ஓ மாமனாரு ஓடி போலட்டி ஒத்த ரோசா. நான் தான் அவரை தூக்கி போட்டு மிதிச்சு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டேன். டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. பாட்டி பாட்டின்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது. இதுல பாட்டி பாட்டின்னு பாட்டு வேற பாடுதியோ? இந்த நல்ல வாங்கிக்கோ டிஸ்கால். உனக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே ஆண்டி. நெட்டம்மா, என்ன இது? தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி எதுக்கு நடுராத்திரியில் இப்படி எங்கே கூட்டிகிட்டு போற? அதுவும் இருட்டுக்குள்ள. மனுஷி அவ 1008 பிரச்சனையில இருக்கா. உங்களுக்கு தூக்கம் அப்படி கேட்கோ? பேசாம வாங்க. கேட்டி, நடுராத்திரி 2 மணிக்கு உனக்கு என்னட்டி அப்படி பிரச்சனை? என்ன விஷயம்னு சொல்லு. பிரச்சனை என் பிரச்சனை, தலை போற பிரச்சனை. வாங்க சொல்லுதேன். நெட்டம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பாத்தீங்களா பொக்கவாயா, உங்களை இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் தான் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவதை. அடியே, தூக்கம் வருதுடி. தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி கொண்டு வந்து இப்படி நடுராத்திரி ரோட்ல நிக்க வச்சு வெளிச்சம் அது இதுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கியே. உனக்கு என்ன பிரச்சனை? சீக்கிரம் சொல்லு. உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கேன். இருட்டுக்குள்ள இருந்து உங்களை வெளிச்சத்துல கூட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். என்னைய பாராட்டாம இப்படி எல்லாம் பேசுறீங்களே ராமு. எம்மாடி, நான் உன்னை இப்ப என்ன சொல்லிட்டேன்? உனக்கு இப்ப என்ன வேணுமானு தானே கேட்டேன். சொல்லாம அழுதுகிட்டு இருக்க. ராமு, ரொம்ப பசிக்கு, அதான் சாப்பிட கூட்டிட்டு வந்தேன். அடி பாவி, சாப்பிடவா கூட்டிட்டு வந்த? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். பிரச்சனை பிரச்சனை, தலை போற பிரச்சனைன்னு வேற சொன்னான். நெட்டம்மா, நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு தானே படுத்தோம். அதுக்குள்ள ஏன் உனக்கு பசிக்கி? என்னது படுத்தோமா? நீங்க தான் படுத்தீங்க. நாங்க எங்க படுத்தோம்? மீட்டிங் போனோம், பார்ட்டிக்கு போனோம். ஒரே ஆட்டமா ஆடி காலு கையெல்லாம் வலிச்சு போச்சு. எனக்கு ரொம்ப பசிக்கு, வந்து சாப்பாடு வாங்கித்தாங்க. என்னது, பார்ட்டிக்கு போனியா? என்ன பார்ட்டி? எங்க போனீங்க? ராமு, அது வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இளிச்சக்கா, லட்சுமி அக்கா, மாலாக்கா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல் வாசலில் எல்லாரும் சேர்ந்து ஆடணும். அதான் எங்கள் பார்ட்டி. நல்ல பார்ட்டி வச்சுக்க போங்க. எம்மாடி, நடந்து நடந்து ஹோட்டல் பக்கம் கூட்டு வந்துட்டாலே. ஊர் பேரு தெரியாத இடத்துல இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? ஊர் பேரெல்லாம் தெரியலன்னா என்ன? மூக்கு நல்லா வேலை செய்யுதுல்ல. வாசனையை மோப்பம் முடிச்சுக்கிட்டே உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இந்த பக்கத்துல தான் இருக்கு ராமு. வாசம் இந்த பக்கம் தான் வருது. இங்க நிறைய கடை இருக்கு போல. வரிசையா சோத்து வாசமா வருது. என்னட்டு இது? தெருவே ஒரு மாதிரி கலர் கலரா இருக்கு. டிஸ்கோ லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா ராமு, ஏதோ பேய் படத்துல வர்ற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுல இந்த மாதிரி போட்டு வைப்போமா? அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. என்னத்தையாவது ஒன்னும் வளரிட்டு கிடக்காத, பேசாம போ. ஐ, ஹோட்டல் வந்துட்டு, ஹோட்டல் வந்துட்டு. என்ன நெட்டமா இது? நடு ராத்திரின்னு கூட பார்க்காம இவ்வளவு பேரு ஜோடி ஜோடியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பிறகு பெங்களூர்னா சும்மாவா? நம்ம ஊர் மாதிரியா எல்லாரும் 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கவுந்தடிச்சு படுத்து தூங்குறதுக்கு? நல்லா ராத்திரி பூரா சுத்திக்கிட்டு அலையணும். பார்ட்டி டான்ஸுன்னு எல்லா இடத்துக்கும் போகணும். பகல்ல பூரா நல்லா தூங்கிடணும். ராத்திரி எந்திரிச்சு கோழி மாதிரி வேலை பார்க்கணும். குடும்பம் விளங்கிரும். சரி, பேச்சை நிறுத்துங்க. முதல்ல ஏதாட்டும் ஒன்று ஆர்டர் போடுங்க. வயிற்று பசி கொலையா கொள்ளுது. சீக்கிரம் சாப்பிடுவோம். நெட்டமா, என்ன சாப்பிட போற? சொன்னீங்கன்னா ஆர்டர் போட்டுருவேன்.
ராமு, டான்ஸ் ஆடி ஆடி ரொம்ப களைச்சு போயிட்டேனா, ரொம்ப ரொம்ப பசியா இருக்கு. நீங்க எது கொடுத்தாலும் நான் திம்பேன். எது சொன்னாலும் ஒரு 3 தட்டு சொல்லிருங்க. 1 2 சொல்லிடாதீங்க, மறந்து கூட சொல்லிடாதீங்க. 3க்கு மேலே தான் சொல்லணும். புரோட்டா சொல்லட்டா? புரோட்டாவா? ராத்திரி ரூம்ல புரோட்டா தானே சாப்பிட்டோம். சரி பரவாயில்ல, ஒரு 4 புரோட்டாவா 3 தட்டில் வச்சு கொண்டு வர சொல்லிருங்க. பிறகு இந்த சிவப்பு கலர்ல கம்பியில குத்தி சிக்கன் சுத்திக்கிட்டே இருக்குமே முழு கோழி, அது ஒரு 3 கோழி கொண்டு வர சொல்லிருங்க. சரியா? அதுக்கப்புறம் 2 பிரியாணி, 2 மட்டன் பிரியாணி, 2 சிக்கன் பிரியாணி. பிறகு வேற ஏதாட்டும் வேணா அப்புறம் சொல்றேன். முதல்ல இதை சாப்பிட்டுக்கிடுவோம், பிறகு எல்லாம் சூடு ஆறி போயிடும். இதெல்லாம் சுட சுட இருக்கும் போதே சாப்பிட்றலாம்ல. சீக்கிரம் சொல்லுங்க. கேட்டு இவ்வளவும் திங்க வயிற்றுல இடம் இருக்கா? கழுத்துக்கு கீழே பூரா வயிறு தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பேன். நீங்க கண்ணு வைக்காதீங்க, ஆர்டர் போடுங்க. நான் எதுக்கு நெட்டமா உன்னைய கண்ணு வைக்க போறேன்? நீ சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தீன்னா நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா இவ்வளவு சாப்பிடுத, ஆனா உனக்கு ஏன் உடம்பே வைக்க மாட்டேக்கி? ஒல்லியாவே கிடக்க. ஏன் நான் குண்டாயிட்டேன்னா நல்ல குண்டமான்னு என்னைய நல்லா கிண்டல் அடிக்கலான்னு பாக்கிறோ? அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. நாங்களும் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியா தான் இருப்போம். சரி நெட்டமா, ஆர்டர் போடுதேன் இரு. என்ன இந்த பொக்கவாயி திடீர்னு பின்னால பார்த்து பல்ல காட்டுதாரு? எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் சொல்லுங்க. ஓஹோ, இந்த பிள்ளைய பார்த்து தான் பல்ல காட்டியிருக்காரு. இந்த பிள்ளை கொஞ்சம் குட்டி குட்டியா ட்ரெஸ் போட்டுட்டு கொஞ்சம் அழகா மேக்கப்லாம் போட்டிருந்த உடனே பல்ல காட்டுதாரு மனுஷன். இவர் வரட்டும், இன்னைக்கு ரூம்ல போய் இவருக்கு கச்சேரி வச்சுக்கிடுதேன். மேடம் இங்க வாங்க, நான் ஆர்டர் கொடுக்கேன். ஏக்கா, குட்டப்பாவாடை போட்ட அக்கா, நல்லா இருக்கீங்களா? நாங்க தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கோம். இவர் யாரு தெரியுமா? இவர் எங்க வீட்டுக்காரு. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுறதுக்காக வந்திருக்கேன். ஆமா, வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 4 புரோட்டாவா 3 தட்டில் வச்சு கொண்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க, போங்க. என்னது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ பாவம் மேடம், நீங்க உங்க வீட்டுக்காருக்கு பைத்தியமா? ஆமாக்கா, ரொம்ப முத்தி போச்சு, ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. டாக்டர்லாம் கையை விரிச்சிட்டாங்க. அதனால தான் இங்கே ஏதாவது ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். இப்படித்தான் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கும், திடீர்னு பக்கத்தில் போனால் படக்குன்னு கடிச்சு வச்சிரும். அதனால தான் என்ன செய்யன்னு தெரியல, கூட்டிக்கிட்டே அலையுதேன். ஐயோ பாவம் மேடம், நீங்க பார்க்க நல்லா அழகா படிச்சவர் மாதிரி இருக்காரு. ஆனா இவர் பைத்தியம் சொல்றீங்களே, நம்பவே முடியலையே மேடம். நீங்க இவரை வச்சு எப்படி சமாளிக்கீங்க? ஏக்கா, என்ன செய்யக்கா, பார்க்க இப்படி அழகா இருக்காருன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் பைத்தியக்காரராக இருந்திருக்காரு. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன செய்ய, கூட்டிக்கிட்டே அலைய வேண்டியிருக்கு. அடி பாவி, அந்த பிள்ளைய பார்த்து சிரிக்கத்தானே செஞ்சேன். அதுக்கு இவளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு விட்டுட்டாலே. சரி மேடம், நீங்க இவரை கொண்டு சீக்கிரம் ஆஸ்பத்திரியில சேர்க்கிற வேலையை பாருங்க. உங்க அப்பா அம்மா கூட போய் இருங்க மேடம். இவரை விட்டுருங்க, இவர் கூட இருக்காதீங்க. திடீர்னு உங்களை கடிச்சு வச்சிட போறாரு. நான் போய் உங்களுக்கு சீக்கிரம் புரோட்டா எடுத்துட்டு வரேன் மேடம். சாப்பிட்டுட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க. சரிக்கா, நான் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறேன். எதுக்கு இப்போ சாப்பிட வந்தேன்னு தெரியுமா? சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பா போனா தானே இவரை இழுத்து கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்க வசதியாக இருக்கும். அதுக்கு தான் வந்தேன். சரி, சீக்கிரம் போய் புரோட்டா எடுத்துட்டு வாங்க. யோ பொக்க, என்ன வேலை பார்த்து விட்டேன்னு பார்த்தீரா? நெட்டமான்னு என் பின்னாலே அலைஞ்சீரு. இப்போ குட்டப்பாவாடையை பார்த்தோன்னா பல்ல காட்டிக்கிட்டு போறீரோ? இருங்க, அந்த பிள்ளை இன்னமும் உங்களை பார்த்தாலே பயந்து ஓடிரும், கிட்டே வராது.